எல்லாமே ரொம்ப அறிவுஜீவிகளா இருப்பாங்க. யார் தலைவர் யார் தொண்டர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப பிஜேபியில மோடி அப்படின்னா அவர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் வைக்கணும்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாரும் நல்லா படிச்சவங்க அல்லது தீவிரமான கொள்கை பற்றுடையவர்கள். எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். போன எபிசோட்ல நம்ம இந்திரா காந்தி அம்மா கர்நாடகாவில் சிக்மகளூர் தொகுதியில நின்றது, அதற்கு இங்கிருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் முசிறி புத்தன் தலைமையில அங்க வந்து நிறைய அந்த கட்சி பிரச்சாரத்துக்கு உதவி செய்தது, இதெல்லாம் பார்த்து இப்போ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனே அங்க சும்மா இருப்பாங்களா? மொரார்ஜி தேசாய பதவியில இருந்து இறக்குறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அப்போ மொரார்ஜி தேசாய் பிரதமராகவும் சரண் சிங் வந்து துணை பிரதமராகவும் இருக்கார். இவங்க என்ன பண்றாங்க, சரண் சிங்க்கு நாங்க எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு தர்றோம், நீங்க வந்து பிரதமராகுங்க. மொரார்ஜி தேசாய் இவங்களை பிடிச்சு ஜெயில போடணும், போட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் இவங்க வரவே கூடாதுன்னு நினைக்கிறாருல. அப்ப இருந்த ஜனதா கட்சி வந்து ஒரு அறிவு கட்சி, எல்லாமே ரொம்ப அறிவுஜீவிகளா இருப்பாங்க. யார் தலைவர் யார் தொண்டர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தனால ஒரு பெரிய அட்மிரேஷன் கிடையாது தலைவர்கிட்ட. இப்ப வந்து அதெல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப பிஜேபியில மோடி அப்படின்னா ஒரு பெரிய கிரேஸ் உருவாக்கி இருக்காங்க. அமித்ஷா அப்படின்னா ஏதோ பெரிய சாணக்கியன் மாதிரி, இவர் ஒரு பெரிய நாட்டுக்காக சேவை செய்ய வந்தவர் மாதிரி. இவர் மோடிக்கு குழந்தை பிள்ளை குட்டி எதுவும் கிடையாது, அவர் நாட்டுக்காக சேவை செய்யறவர் அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் வைக்கணும்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இப்ப மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா அப்போ ஜனதா கட்சி ஜெயிச்சு வரும்போது ஒன்னும் பெரிய அந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எல்லாரும் நல்லா படிச்சவங்க அல்லது தீவிரமான கொள்கை பற்று உடையவர்கள் அப்படிதான். அப்போ சரண் சிங்க்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரின்ட்டாரு. இப்ப துணை பிரதமர் ஆயிட்டார். இந்திரா காந்தியினுடைய அந்த ஒரு அவங்களுக்கு மொரார்ஜி தேசாய் மேல இருந்த கோபம். மொரார்ஜி தேசாய் வெரி சிம்பிள் மேன், நல்ல பெரிய குடும்பத்துல பிறந்தவர், ஆனா எளிமையான காந்திய வாழ்க்கை நடத்தினவர், மிக நல்ல மனிதர், நல்ல கொள்கை பற்றுடையவர், காந்தியத்துல எளிமையான மனிதர். ஆனாலும் பாருங்க அவருக்கு அந்த பதவியில நீடிக்க முடியல. சரண் சிங் வர்றாரு. சரண் சிங்கும் அந்த மாதிரிதான். ஆனா சரண் சிங் என்னன்னா இந்தி மொழி அதுல ரொம்ப ஈடுபாடு பற்றும் உடையவர். அவருக்கு தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க மாட்டாங்கன்னு சொல்றது தாங்கிக்கவே முடியல. அது எப்படி ஒரு இந்த தேசத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு தேசிய மொழியை படிக்க மாட்டேன்னு சொல்றது? அவங்க எல்லாம் அப்படித்தானே நம்பினாங்க அது தேசிய மொழி. அது எப்படி அப்படி சொல்றது அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப கோபமும் கொந்தளிப்புமா இருக்கு. இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளேயே இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்ற ஒரு இதெல்லாம் அவருக்கு இருக்குது. அவர் தென்னாட்டு பக்கம் ரொம்ப வந்ததே கிடையாது, அவர் இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்ததே கிடையாது, அவர் அங்கேயே அரசியல் பண்ணவர். இப்படி இருக்கிற வேளையில இவருடைய நேரம் பாருங்க ஒரு 28 நாள் தான், ஒரு மாசம் கூட இல்லை, வெறும் 28 நாள் மட்டுமே பிரதமராக இருந்தார். பார்லிமெண்ட் கூட கூடல, பார்லிமெண்ட் கூடல, யாரையும் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கல வைக்கல, எதுவுமே இல்ல. ஒரு 28 நாள் ஆபீஸ்க்கு வந்துட்டு போனார். ஆனா அவர் ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தார். கிராமங்கள்ல வந்து கழிவறை திட்டம், அது அரசே கட்டி கொடுக்கும். இப்பதானே அது மோடி பீரியட்ல வந்து 10,000 ரூபாய் கொடுத்து 4 அடிக்கு ஒரு கோப்பையை கொண்டு வந்து கொடுத்து 10 செங்கலை வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அது இப்ப வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. ஆனா இதை வந்து அவர் அப்பவே கொண்டு வந்துட்டாரு. சரண் சிங் பீரியட்ல தான் முதல்ல மத்திய அரசு வந்து நாடு முழுக்க கிராமங்கள்ல வந்து கழிவறை திட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது. 79 ஜூலை 15 மொரார்ஜி தேசாய் ரிசைன் பண்றார். அங்கிட்டு ஒரு 10-11 நாள் கழிச்சு ஜூலை 26 சரண் சிங் வந்து பொறுப்பேற்கிறார், பிரதமராகிறார். அப்போ பிரதமரான பிறகு அவர் அந்த மத்திய அரசின் மூலமாக கிராமங்களில் கழிவறை திட்டம், கழிவறை கட்டித்தருதல் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அப்பவே அவரு
இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதற்கு அடுத்து இந்த 28 நாள்ல நாடாளுமன்றம் கூடல, எதுவும் நடக்கல வைக்கல. இவர் ஏதோ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த வேலையில என்ன பண்ணாங்க, அவசர அவசரமா சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, இவர் இந்த அம்மா பேர்ல இருந்த கேஸ் எல்லாமே கவர்மெண்ட் வாபஸ் அவர் மூலமா அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாங்க. ஏன்னா அரசு போட்ட கேஸ் தானே. அரசு பணியாளர்களை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள், அப்படி இப்படின்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க வந்து நல்ல ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாம ஒரு தூய்மையானவர்களாக, எந்தவித ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த வேலையை வந்து ஜெயலலிதா செய்திருக்கணும், செய்யல. அவங்க எத்தனை தடவை 2 டேர்ம் இருந்தாங்க. சொத்து குவிப்பு வழக்கு அதெல்லாம் போட்ட பிறகு, அதுக்கு பிறகு அவங்க சுப்பிரமணிய சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பா வேற இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த சில விஷயங்கள்ல எல்லாம் அவரோட சேர்ந்து பேசி அப்படியெல்லாம் கூட இருந்தாங்க. அவர் தான் அந்த கேஸே போடுறதுக்கு காரணமா போட்டவரு. அதுக்கு பிறகு அவங்க இருக்கும் போது கூட அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லலாம். நான் வழக்கு மன்றத்துல சந்திப்பேன், நீதிமன்றத்துல சந்திப்பேன்னு சொல்லி கடைசியில பாருங்க சாகும்போது A1 செத்தாங்க. அவங்க ஒண்ணும் அப்படியே இந்த டவுன் ட்ராடனா இருந்து ரொம்ப ரேக்ஸ் டு ரிச்சஸ் வந்தவங்க கிடையாது. அப்படி வந்தவங்க எல்லாம் நல்ல பேர் வாங்குறாங்க. ஆனா இவங்க ஓரளவுக்கு வசதியா தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவுக்கு இருந்த இந்த அம்மா கடைசியில வந்து ஒரு 60 கோடி தான். அதுல போய் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட வழக்குகள்ல மாட்டி தண்டனை வாங்கினாங்க. பட் டான்சி எல்லாம் வேற மாதிரி வழக்கு. பட் இருந்தாலுமே இவங்க அதை செய்திருக்கலாம், செய்யல. இந்த அம்மா யார் பேச்சதான் கேட்கும். ஒரு அகம்பாவத்தோட செயல்பட்டு சண்டைக்கு இந்த கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி யாரு கூடயும் சண்டைனா பக்கத்து மாநிலங்களோட சண்டை, மத்திய அரசோட சண்டை, எல்லாருடையும் சண்டை போடக்கூடாது, இணக்கமா இருக்கணும். இப்ப எம்ஜிஆர் பாருங்க, அண்டை மாநிலங்களோடு நல்ல ஒரு இணக்கமான உறவு, மத்திய அரசோடு இணக்கமான உறவு. அதே நேரத்துல அரிசி வேணும் பருப்பு வேணும்னா ஸ்ட்ரைக் பண்ணி கேட்பாரு. யூனிஃபார்முக்கு எங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க போறோம், எங்களுக்கு பணம் கொடுங்க, நிதி கொடுங்க அப்படின்னா போய் கேட்பாரு. கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அந்நேரம்லாம் கோவிச்சுக்கிடுவாரு. அதாவது மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள்ல கோவிச்சுக்கிடுறது, கேட்கறது, அந்த மாதிரி மற்ற நேரங்கள்ல வந்து இணக்கமாக போறது, அப்படி இருக்கணும். இந்த அம்மா வந்து எதுக்கெடுத்தாலும் முறைச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, இப்ப இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணி வித் கிளியர் இமேஜ் தங்களை வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனி யாரும் கேஸ் புதுசா போட்டாதான் சேஃப் கார்ட் பண்ணிக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அவருக்கு சரண் சிங்க்கு கொடுத்திருக்கிற ஆதரவை வாபஸ். இப்ப என்னாச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வரணும். இவங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கின உடனே அதுக்கு பிறகு அவரால் வந்து பிரதமரா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது ஜனதா. ஆக நாடாளுமன்ற தேர்தல் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தா இந்திரா காந்தி அம்மாவுக்கு என்ன கான்பிடன்ஸ், நம்ம நின்று ஜெயிச்சு எப்படியாவது பிரதமர் ஆயிரும், இவங்களெல்லாம் வரவிடவே கூடாது, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னாலே நம்மளைத்தான் குறி வைக்கிறாங்க, நம்மளைத்தான் வந்து ஜெயில போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றனால அவங்க வந்து அந்த பகைவர்கள், அந்த பகைவனை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கணும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜனதாவை வரவிடக்கூடாது. இதுக்கு மேல வந்து ஜனதாவுக்கும் நமக்கும், ஜனதா கட்சிக்கும் நமக்கும் நட்பே கிடையாது. கேஸ் வாபஸ் வாங்கியாச்சுல்ல, கவுத்தி போட ஆதரவை வாபஸ் வாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், நம்ம தேர்தல நின்று மக்கள் ஆதரவோட ஜெயிச்சு வந்து பிரதமர் ஆயிக்கிருவோம், போஸ்டுக்கு வருவோம், அதுதான் பவர் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இங்க என்ன நடந்துச்சு அதை பார்க்கணும்ல. எம்ஜிஆர் பீரியட்ல இங்க வந்து சரண் சிங் பிரதமர் ஆன உடனே அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 மினிஸ்டர் போஸ்ட், பாலா பழனூர் பாண்டிச்சேரிக்காரரும், இங்க இருந்து சத்யவாணி முத்தம்மா முதல்ல எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றினது என்ன சொன்னாங்க, அவர் 2000 வாட்ஸ் மின்சாரம் அவரை தொற்றாலே ஷாக் அடிக்கும், அவர் மேல கை வைக்காதீங்க, அவரை கட்சியை விட்டு வெளியேற்றாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நெடுஞ்செழியன் மாதிரி ஆட்கள்லாம் இல்ல ஒரு சினிமாக்கார் தான், அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாதுன்னு கலைஞரை தூண்டி விட்டு வெளியேற்றிட்டாங்க. அந்த மாதிரி தனக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கும் போதே சப்போர்ட் பண்ணனால
ஒரு நல்ல விசுவாசி அப்படின்றதுனால. இன்னொன்னு அந்த கலைஞர் காலத்துல அந்த ஊழல் நடந்துச்சுல்ல, விமானத்துல உரமருந்து தெளிக்கிறது. அப்ப இவங்கதான் வேளாண் துறை அமைச்சர். இவங்களுக்கு தெரியாமலே அந்த அன்பில் தர்மலிங்கம் மூலமாக அவர் ராஜகோபாலன் கான்ட்ராக்டர் இவங்கெல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டாங்க. அப்போ இந்த சத்யவாணி முத்து அம்மாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் எம்ஜிஆருக்கு அவங்க மேல இருந்தது. அவங்கள வந்து மினிஸ்டர் போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இவங்க 2 பேரும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுறாங்க. அவங்கதான் முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து வேற கட்சி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்காங்க, சீசு வெங்கட்ரமன் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. வேற கட்சியில அல்லது ஒரு மாநில கட்சின்னு வச்சுக்காங்க. காங்கிரஸ்னா தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சியில இருந்து அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அதிமுக எல்லாம் வந்துச்சு, பேரெல்லாம் மாத்தி எல்லாம் செய்தார் அவரு. பட் ஸ்டில் ஒரு முதல் முறையாக தமிழ்நாட்டுல இருந்து அதிமுக அல்லது ஒரு திராவிட கட்சிகள்ல இருந்து அப்படி அப்ப அதுக்கு பிறகுதான முரசொலி மாறன் எல்லாம் கலைஞர் பீரியட்ல வர்றாரு. இப்படி எல்லாம் வந்து அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இங்க எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, அவரு மக்கள் ஆதரவு நல்லா இருந்ததுனால கொஞ்சம் ஏழை பாளைகளுக்கு இரக்கம் உடையவர். அவர் யாரா இருந்தாலும் இறக்கப்படுவார். இவன் எதிரினா கூட இறக்கப்படுவார். கஷ்டம்னு வந்துட்டா, அவனுக்கு ஒரு கஷ்டம், அவன் வந்திருக்கான் நம்மகிட்ட கையேந்தி வந்திருக்கான்னா அவங்கள வந்து நேர வந்து நம்மகிட்ட கேட்கட்டும், வாய் திறந்து கேட்கட்டும் அப்படின்னு நினைக்காம அப்படியே கிட்ட போய் அவங்க பாக்கெட்ல ரூபாயை வச்சுட்டு போயிடுவார். இல்ல யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுவாரே தவிர, வரட்டும் நம்மகிட்ட கேட்கட்டும், ஒரு நாள் என்னென்ன பேச்சு பேசினாப்ல அப்படின்ற ஒரு வன்மம் வைக்கிற புத்தி எம்ஜிஆருக்கு கிடையவே. யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வந்து யாரும் விரல் நீட்டி பழி சொல்ல தயங்குறாங்க. நிர்வாக கோளாறு அது இதுன்னு ஏதோ அதெல்லாம் வந்து ஒரு அறிவுஜீவித்தனமா பேசுறது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் என்ற முறையில அவர் வந்து ரொம்ப மனிதாபிமானம். இவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க உள்ள இந்த ஒதுக்கீடு முறை இருக்கு இல்லையா, சமூக நீதிக்கான அடிப்படைன்னு நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம். திராவிட மாடல் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே அதுதான். அது மிக முக்கியமான ஒரு கருத்தியல். இங்க அவர் என்ன செஞ்சாரு, பொருளாதார அடிப்படையில் அரசு வந்து அனைத்து உதவிகளையும் செய்யும், ஒதுக்கீடுகள் செய்யப்படும் அப்படின்னு ஒரு அரசு உத்தரவை போட்டார். கொந்தளிப்பு. திராவிடர் கழகம் திமுக கழகம்லாம் பொருளாதார அடிப்படைன்னா அதுக்கு ஒரு 9,000 ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணியிருந்தார். அப்படின்னா என்ன, பிராமணர்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறீங்களா? அவங்க இப்பவே எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. அதுதான் பெரியார் சொல்வாரு, கல்லுடைக்கும் பாப்பானை பார்த்ததுண்டா, களையெடுக்கும் பாப்பாத்தியை பார்த்ததுண்டான். ஏழ்மைன்னு சொல்றீங்க, ஏழ்மைன்னு அவங்க இந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்யறாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நீங்க ஒதுக்கீடு கொடுக்குறீங்க? அப்ப நீங்க வந்து திராவிட சிந்தனை அல்லது திராவிட கருத்தியல் உடையவரே அல்ல, திராவிடியன் ஐடியாலஜி உள்ள கட்சியே கிடையாது உங்க கட்சி அப்படின்ட்டு பயங்கரமான எதிர்ப்பு. பிடிச்சிட்டாங்க அவரை. நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், இவர் வந்து வெறும் நடிகர், இவருக்கு எந்த கருத்தியல் சித்தாந்தமும் கிடையாது, இவர் வந்து ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த அந்த ஒரு கொள்கை பற்றுடையவரே கிடையாதுன்னு சொன்னோம். எல்லாரும் வந்து சினிமா மாயையில சினிமா கவர்ச்சியில அவருக்கு ஓட்டு போட்டீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒதுக்கீடுகள் அதெல்லாம் வந்து பிராமணர்களுக்கு கொடுக்க பார்க்கிறாரு. பொருளாதார அடிப்படைன்னு அவர் மீன் பண்றது, ஒரு ஏழை பிராமணராக இருந்தால் அவர்களுக்கும் அதுல ரிசர்வேஷன் இருக்கணும். அதுவே மத்த ஜாதியை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை சாதியை சேர்ந்தவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் அல்லது அரசு பதவி அரசு பணியில் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு பாருங்க. நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் படிச்சு முன்னுக்கு வர்றீங்க, உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது, உங்களுக்குரியதெல்லாம் வந்து அவர் பிராமின்ஸ்க்கு கொடுக்க திட்டம் போடுறாரு. பொருளாதார அடிப்படைன்னா அது உயர் சாதியினருக்குத்தான் அதிகம் நன்மையை தரும் அப்படின்ட்டு ஒரே எதிர்ப்பு. எம்ஜிஆரே கொஞ்சம் அரண்டுட்டாரு. ஓ, இதுல இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கா, நம்ம மத்தவங்களும் ஏழையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவலாமேன்ற எண்ணத்துல தானே இதை செய்தோம், இந்த அறிவிப்பை வெளியிட்டோம். இது என்ன நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது நான் நினைச்சோம், ஒடுக்கப்பட்ட சாதியினர் மேல நமக்கு என்ன வன்மம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே, அவங்களும் என்னுடைய நன்மை என்னுடைய நலத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் தானே, இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துட்டாங்களேன்ட்டு வேகமா அதை வாபஸ் வாங்கிட்டாரு.
ஏன்னா அது வந்து ஐடியாலஜிக்குள்ள, திராவிடியன் ஐடியாலஜிக்குள்ள வருது. பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது திராவிட சித்தாந்தங்கள்ல முக்கியமானது. அதை வைத்து தானே பெரியார் தொடங்குறாரு. அதுலதானே நமக்கு மனு தர்மம், அந்த ஜனாதன தர்மத்தை எதிர்ப்பது என்பதே பார்ப்பனிய எதிர்ப்பு. அது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல. அது வந்து பார்ப்பனர்களை எதிர்ப்பதல்ல, தனிப்பட்ட பார்ப்பனர்கள் மீதான எதிர்ப்பு அல்ல. ஆனா அந்த தலையில இருந்து பிராமின் பிறந்தான், காலில இருந்து இவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிறப்பிலேயே திணிக்கப்படுகின்ற வேறுபாட்டை நாம் எதிர்க்கிறோம். அதுதான். ஆக இத வந்து எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டு சரி இது சரிப்படாது அப்படின்ட்டு அதை உடனே வாபஸ், அந்த அரசு உத்தரவை வாபஸ். இப்ப இந்த நிலையில என்ன ஆகுது, செப்டம்பர்ல இது ஜூலை இந்த மொரார்ஜி தேசாய் ரிசைன் பண்றாரு. அப்புறம் சரண் சிங் பதவிக்கு வர்றாரு. அவர் ஒரு 28 நாள் இருக்கிறாரு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. இந்திரா காந்தி அம்மா எல்லா பிளானும் முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து அவங்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்ச உடனே இப்ப கூட்டணி சேரணும்ல. இப்ப என்னன்னா எம்ஜிஆர் வந்து அந்த மொரார்ஜி தேசாய் சரண் சிங் இருந்தாங்களா, அப்ப அவர் வந்து மொரார்ஜி தேசாய் சரண் சிங்க்கு வேண்டப்பட்டவரா போயிட்டாரா, அவர் ஜனதா கட்சிக்கு வேண்டப்பட்டவர் ஆயிட்டார். உடனே இந்திரா காந்தி அம்மா என்ன செய்யறாங்க, கலைஞரோட இந்த திமுகவினர் தான் அந்த அம்மாவை வந்து கல்ல விட்டு எரிஞ்சு மண்டையை உடைச்சு ரத்தம் வர வச்சு அதுக்கு வந்து கலைஞர் அது பெண்ணா இருக்கிறனால மாத விலக்கு குருதியாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லி இது எல்லாம் மறந்துருச்சு. பதவின்னு வந்த உடனே இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப எம்ஜிஆர்கிட்ட போய் நம்ம நிக்கிறத விட கலைஞர் கூட சேர்றதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, கலைஞரோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கலைஞருமே அதுக்கான முஸ்தீபுகளை எடுக்கிறாரு, முன்னெடுப்புகள் முயற்சிகளை மேற்கொள்றாரு. அங்க முரசொலி மாறனும் அப்துல் சமதும் போய் அங்க உள்ள காங்கிரஸ்காரங்க டெல்லியில போய் பேசுறாங்க, திரும்ப திரும்ப பேசி. அது முரசொலி மாறனை வந்து கலைஞருடைய மனசாட்சின்னு சொல்றது அதுக்குதான். இவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை செய்து முடிப்பார். அல்லது அவரே இவருக்கு வந்து என்ன செய்யலாம்ன்ற சில தக்க யோசனைகளையும் சொல்லி மாறன் வந்து இவருக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லுவார். அப்படி ஆலோசனைகள் வழங்கவும் அதை செய்து முடிக்கவும் ஒரு தகுதியான ஆள் கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். அப்ப அவர் அங்க இருந்து இந்திரா காந்தி எம்ஜிஆரோட சேர விடக்கூடாது. ஏன்னா இவங்க போய் மொரார்ஜி தேசாய் சரண் சிங்கோட எல்லாம் சேர முடியாது. அவங்க வந்து ரொம்ப தீவிர கொள்கை பற்றுடையவங்க. இந்திரா காந்தி அம்மா கொஞ்சம் பிளெக்சிபிள், ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க ஒரு நேரம் அப்படி பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் பிளெக்சிபிள். அவங்களுக்கு வந்து பவர், அதிகாரம் வேணும், அதுல வந்து அவங்க குறியா இருப்பாங்க. அதுக்கு திமுக கூடயும் கூட்டணி வைப்பாங்க, அதிமுக கூடயும் கூட்டணி வைப்பாங்க, மாத்திக்கிடுவாங்க. ஆனா அவங்ககிட்ட போய் நம்ம அந்த மாதிரி எல்லாம் இந்த தடவை எங்களோட கூட்டணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. சோ என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி அம்மா கிட்ட கூட்டணி பேசுறாங்க. இவ்வளவுக்கும் எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி அம்மா மேல ரொம்ப மரியாதை உண்டு. அந்த அம்மா மேல கல்ல விட்டு எரிஞ்சு மண்டையை உடைச்சதுனாலதானே அவர் கலைஞரை பிடிச்சு ஜெயில போட்டாரு 48 நாள். இப்ப பாருங்க, அடிச்சவங்களும் அடிபட்டவங்களும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. வேடிக்கை பார்த்த அதுக்கு போய் நியாயம் பேச போன ஆள் வந்து பஞ்சாயத்து பேசினவனுக்கு கை வெட்டுப்பட்ட கதையாட்டம் வேடிக்கை பார்த்தவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இப்ப அவங்க 2 பேரும் கூட்டணி பேசி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுவும் என்னைக்கு அவங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்படுது தெரியுமா, செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 என்ன நாள், அண்ணா பிறந்த நாள். அப்போ கலைஞர் எங்க இருக்கணும், தமிழ்நாட்டுல இருந்து அண்ணா பிறந்த நாளை கொண்டாடணும். ஆனா அவர் வந்து அங்க கையெழுத்து போட போயிட்டார். ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போய் அங்க டெல்லியில இருக்கிறாரு. அங்க வந்து இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க. ரொம்ப குறைவா அவங்க கொடுத்த சீட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு வந்து இங்க சொல்றாரு, இப்ப இந்த சீட்டு இல்ல, இதை விட குறைச்சு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு கட்சி வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு கூட்டணியா சேர்ந்தாதான் நம்மளால வந்து அந்த எம்ஜிஆர் கட்சி, அந்த சினிமா மாயை, சினிமா கவர்ச்சி இதெல்லாம் ஜெயிச்சு வர முடியும். அதனால அவங்ககிட்ட போய் நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு எவ்வளவு கொடு அப்படின்னு. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு பேசாம நிப்போம் அப்படின்ட்டு இங்க வந்து இங்க உள்ள ஆட்கள்கிட்ட தன்னுடைய கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி சமாதானம்.
எப்படின்னு பாருங்க. இப்போ அவங்க எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க, இவர் அதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொன்னாரு. சீட்டு வாங்கும் போது வாங்கிட்டு வந்த உடனே இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லி ரொம்ப பவ்யமா பணிவா பேசினவரு. அதுக்கு பிறகு எப்படி சீனை மாத்தினாரு. அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசியல்ல இந்த எலெக்ஷன்ல மட்டும். அத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.